Hi viewers, welcome to Tom Math. Lesson numbers and sequences like exercise number 2.1 பார்க்கலாம். Question number 6. Use the Euclid's division algorithm to find the HCF of Roman letter 1, 340 and 412 கொடுத்திருக்காங்க. அதில் greatest number நம்ம dividend எடுத்துக்கலாம். A equal to 412. So இதுதான் dividend. அடுத்து ஒரு divisor வேணும் இல்லையா? அப்போ 340. B equal to 340 divisor. ஓகே இப்போ ஈக்லிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். லெம்மா வந்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். கியூ வந்துட்டு கோஷன்ட், ஆர் வந்து ரிமைண்டர். ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணலாம். இதில் ஆரோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஆர் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் பி. பி பாசிட்டிவில் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே A equal to 412 கொடுத்துருக்காங்களா, அப்போ dividend 412 is equal to divisor 340. இப்போ கோஷன்ட் எத்தனை டைம் இருக்குன்னு பாருங்க. 340 ஒரே ஒரு டைம் தான் இருக்கும் இல்லையா. கோஷன்ட் 1 எடுத்துக்கலாம். ரிமைண்டர் என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ கோஷன்ட் 340 வந்து 412 ஒரே ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்து நம்ம எடுக்கலாமா. 412 340 டிவைசர் போட்டிங்கன்னா 1 டைம். ஸோ 340 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ 2 7 72 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ கோஷன்ட் 1 72 ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம லெம்மா வந்து ரிப்பீட் பண்ணணும். அதுதானே அல்காரிதம் நமக்கு. ஸோ லெம்மா என்ன, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஒரு டிவிடெண்ட் வேணும். அது ப்ரீவியஸ் ஸ்டெப்போட டிவைசர் 340 எடுத்துக்கலாம். அண்ட் 340 எதால் டிவைட் பண்ணணும், 72. இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய ரிமைண்டர் 72வால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்புக்குரிய கோஷன்ட் Q1 அண்ட் ரிமைண்டர் R1 கண்டுபிடிக்கலாம். இப்போ 340 72வால் டிவைட் பண்ணி பார்க்கலாமா. 72வால் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் பார்க்கலாம். 8 28 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருது, 52 ரிமைண்டர். ஸோ 4 கோஷன்ட், அது Q1 கோஷன்ட் 4, ரிமைண்டர் R1 52. ஸோ இந்த ஸ்டெப்லேயே என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிமைண்டர் R1 நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா. இப்போ 0 வர வரைக்கும் இந்த லெம்மாவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஸ்டெப் 3க்கு டிவிடெண்ட் 72, ரிவைசர் 52. ஸோ 72ல் 52 1 டைம் இருக்கும். Q2 அண்ட் R2 கண்டுபிடிக்கலாம். 72 1 டைம் தான் இருக்கும் இல்லையா. அப்போ 1 கோஷன்ட் போட்டுக்கலாம். 72 is divided by 52. பாருங்க 1 டைம் போட்டிங்க அப்படின்னா ரிமைண்டர் 20 கிடைக்குமா. ஓகே கோஷன்ட் 1 ரிமைண்டர் 20. ஸோ இந்த ஸ்டெப்லேயும் நம்மளுக்கு ரிமைண்டர் R2 எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறனால நம்ம லெம்மா ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ அல்காரிதம் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர் 0 கிடைக்கிறப்ப ஸ்டாப் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா. 52 டிவிடெண்ட் டிவைசர் 20 எடுத்துக்கோங்க. இங்கே 220 சார் 40 இல்லையா. 40 போக ரிமைண்டர் 12 வரும் இல்லையா 52ல். இப்போ Q3 to R3 12. எகெயின் R3 நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கனால நம்ம இந்த ஈக்லிட்ஸ் லெம்மாவை ரிப்பீட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்டெப்க்கு டிவிடெண்ட் என்ன, 20 டிவைசர் 12 எடுத்துக்கும். 12 வந்து 20ல் 1 டைம் தான் இருக்கும். ரிமைண்டர் 8. 20ல் 12 போக மீதம் 8 இருக்குமா, அதை போட்டுக்கோங்க டேரெக்டாகவே. அப்போ Q4 1 R4 8. ஓகே இப்போ வந்துட்டு எகெயின் R4 நாட் ஈக்குவல் டு 0, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 ரிப்பீட் பண்ணணும் ஸ்டெப்பை. ஸோ எப்போ வரைக்கும் 0 கிடைக்கலையோ அது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ 12 ஈக்குவல் டு 8 into 1 டைம் தான் இருக்கும், ப்ளஸ் 4. ஓகே எகெயின் 4 கிடைச்சிருக்கு. ரிப்பீட் பண்ணலாம், ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ 8 ஈக்குவல் டு 8 டிவிடெண்ட் 4 டிவைசர். 8 ஈக்குவல் டு 4 into 2. 4 2s are 8 இல்லையா. கொஞ்சம் சின்ன சின்ன நம்பராக வரப்போ நம்மளே இங்கே போட்டே பார்த்துக்கலாம். இப்போ R ஈக்குவல் டு 0 கிடைச்சிருச்சு இந்த ஸ்டெப்பில். அப்போ ஈக்லிட்ஸ் லெம்மாவை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிவைசர் 4 இருக்குது. therefore HCF ஆஃப் 340 and 412 is 4. லாஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்கா. ஸோ HCF is 4. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 867 and 255 கொடுத்துருக்காங்க ரோமன் 2ல். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் A ஈக்குவல் டு 867 அதான் டிவிடெண்ட். அண்ட் டிவைசர் B ஈக்குவல் டு 255 கொடுத்துருக்காங்க.
ஓகே இப்போ ஈக்லிட்ஸ் லெம்மா என்ன a ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் ஆர் லைஸ் பிட்வீன் 0 அண்ட் பி ஜீரோலேருந்து பி வரைக்கும் இருக்கும் ஓகே இப்போ ஏ வேல்யூ 867 டிவிடெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் 255 இன்ட்டு கோஷன்ட் என்னன்னு பார்க்கலாம் ரிமைண்டர் டிவைட் பண்ணால் நமக்கு கோஷன்ட்டும் ரிமைண்டரும் தெரியும் 867 இஸ் டிவைடட் பை 255 போடலாமா இப்போ 3 டைம்ஸ் 255 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் 765 வரும் இப்போ ரிமைண்டர் 102 ரிமைண்டர் 102 வருதா ஓகே இப்போ நம்ம இந்த வேல்யூஸை 255 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ரிமைண்டர் 102 வருது 867ல் அதை எடுத்து எழுதிக்கலாம் கோஷன்ட் 3 ரிமைண்டர் 102 இந்த ஸ்டெப்பில் இப்போ ரிமைண்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் 102 ஸோ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஆர் நாட் ஈக்குவல் டு 0னா வி ஹாவ் டு ரிப்பீட் ஈக்லிட்ஸ் லெம்மா ஸோ அந்த ஸ்டெப்புக்குரிய டிவிடெண்ட் 255 அண்ட் டிவைசர் 102 ஸோ 102 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 204 ஸோ வந்து 255ல் 102வால் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் போடுங்க 204 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 51 ஸோ அங்கே எழுதிக்கலாமா கோஷன் 2 ரிமைண்டர் 51 இப்போ ரிமைண்டர் எப்படி இருக்குது நாட் ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 51 கிடச்சிருக்கு ஸோ நாட் ஈக்குவல் டு 0 இப்போ ஈக்லிட்ஸ் லெம்மாவை ரிப்பீட் பண்ணிக்கலாம் 102 டிவிடெண்ட் டிவைசர் 51 வருது ஓகே 51 2 டைம்ஸ் இருக்குமா 51 2s are 102 அப்போ ரிமைண்டர் 0 எக்ஸாக்டாக வந்துருச்சு அப்போ ரிமைண்டர் 0 நம்ம இந்த ஈக்லிட்ஸ் லெம்மாவை இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசர் பார்த்தீங்கன்னா 51 வருது therefore HCF of 867 and 255 is 51 லாஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசர் என்ன இருக்குது 51 ஸோ அதுதான் ஆன்சர் நமக்கு தட்ஸ் ஆல் நெக்ஸ்ட்டு ரோமன் 3 பார்க்கலாம் யூஸ் ஈக்லிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் ஆஃப் find the HCF of Roman 3 10,224 and 9,648 இதில் greatest number dividend so A is equal to 10,224 அப்போ டிவைசர் என்ன B equal to 9,648 ஓகே இப்போ ஈக்லிட்ஸ் டிவிஷன் லெம்மா எடுக்கலாம் நம்ம டிவிஷன் அல்காரிதம்னா ஈக்லிட்ஸ் லெம்மாவை வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் அல்காரிதம் ஸோ A equal to BQ plus R கமா and R lies between 0 to B இப்போ வந்துட்டு டிவிடெண்ட் 10,224 and டிவைசர் 9,648 இப்போ 10,224ல் 1 டைம் தான் இருக்கும் டிவைசர் ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் மீதம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் ரிமைண்டர் 14 8 லெஸ் பண்ணிங்கன்னா 6 so 576 remainder இப்போ quotient 1 time 1 remainder 576 இப்போ remainder not equal to 0 second step போயிடலாம் 9648 dividend இந்த ஸ்டெப்க்கு 576 divisor இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் 9648 dividend 576 divisor இப்போ பாருங்க 1 டைம் போடுங்க அந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கலாம் இப்போ டிவைசர் 1 போட்டிருக்கோம் ரிமைண்டர் என்னன்னு பார்க்கலாம் 88 அப்போ 4th டிஜிட் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க 4th டிஜிட் அப்போ 3888 வருது இதில் 6 டைம்ஸ் இருக்கும் ஸோ என்ன வரும்னு பார்க்கலாம் 3456 வருது ஸோ ரிமைண்டர் 432 ஸோ இதை விட டிவைஸரை விட லெஸ்ஸாக வரணும் பார்த்துக்குங்க அதை இப்போ 16 கோஷன்ட் அண்ட் த ரிமைண்டர் இஸ் 432 ஸோ ரிமைண்டர் எகெயின் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறனால எகெயின் ஈக்லிட்ஸ் லெம்மா ரிப்பீட் பண்ணலாம் ஸ்டெப் 3 576 ஈக்குவல் டு 432 1 டைம் தான் இருக்கும் இல்லையா 432 1 டைம் தான் 576ல் இருக்கும் இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்னன்னு தெரியும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் 144 remainder quotient 1 and remainder 144 so again not equal to 0 remainder not equal to 0 அடுத்த step 432 is equal to 144 இதில் எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3 டைம்ஸ் இருக்கும். 144 into 3 432. எக்ஸாக்டா 432 கிடைச்சிருது. அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்பில் ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. கோஷன்ட் 3 அண்ட் ரிமைண்டர் 0. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் ஸ்டாப் பண்ணிடலாமா? யூக்ளிட்ஸ் லெம்மா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிடலாம். therefore HCF of 10,224 and 9,648 is 144. லாஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசர் என்ன இருக்குது? 144. அது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரோமன் 4. இங்கே 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 84, 90 and 120. கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துகிட்டு அதில் கிரேட்டஸ்ட் எடுத்துக்கலாம். 84 and 90ல கிரேட்டஸ்ட் 90, அது டிவிடெண்ட், டிவைசர் 84. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு ஈக்லிட்ஸ் லெம்மா வந்துட்டு நம்ம போடலாம். இப்போ A equal to BQ plus R and R lies between 0 and B. Okay, 90 equal to 84 into 1 plus 6. அப்போ கோஷன்ட் 1 கிடைச்சிருக்கு. 1 டைம் தான் இருக்கும். அப்போ ரிமைண்டர் 6ஆ? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ லெம்மா வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். 84 equal to 6. ஸோ 84 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 1 டைம் அகெயின். அப்போ 3 4 6 24. இப்போ என்ன கிடைச்சிருச்சு? ரிமைண்டர் 0 கிடைச்சிருச்சு. கோஷன்ட் 14 அண்ட் ரிமைண்டர் 0. ஓகே, ரிமைண்டர் 0ங்கிறனால ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ HCF ஆஃப் 90 and 84, இந்த ஸ்டெப்புக்கு 90யும் 84 தான் எடுத்திருக்கோம், இஸ் 6. இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் டிவைஸர் 6 கிடச்சிருக்கு. இப்போ டிவைஸர் 6 கிடச்சிருக்கு HCF. ஸோ நம்ம தேர்ட் நம்பர் 120 அண்ட் ப்ரீவியஸாக நம்மளுக்கு கிடைச்ச HCF 6க்கும் மறுபடியும் ஈக்லிட்ஸ் லெம்மா அப்ளை பண்ணணும். இப்போ வந்துட்டு டிவைஸர் D equal to 6ன்னு எடுத்துக்கங்க. இப்போ தேர்ட் நம்பருங்கனால இது Cன்னு எடுத்துக்கலாம், A எடுக்க வேண்டாம். C equal to 120 and D equal to 6. இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஈக்லிட்ஸ் லெம்மா போடலாம். 120 equal to 6. 6 வந்துட்டு 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 120 எக்ஸாக்டாக கிடச்சிரும். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சு. ஸோ த HCF ஆஃப் 120, 90 and 84 is 6. That's all. Thank you for watching my video. Subscribe Tom Math.